ஏற்கனவே ஈரானை நான் கற்காலத்துக்கு அனுப்பப் போகின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியதிலிருந்தே மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பலைகள் டொனால்ட் ட்ரம்புக்கு கிளம்பியிருந்தன. அது எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்துமே ஜனநாயக கட்சியினர் கூட ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் இப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வரையிலுமே நேற்றைய தினம் வரையிலுமே ஈரானுக்கான கெடுவும் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று இரவு ஒரு முழு நாகரிகமே அழியப் போகின்றது, அது மீண்டும் ஒருபோதும் வளமைக்கு திரும்பாது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அதற்கு பிறகான சூழ்நிலையில் ஒரு போர் நிறுத்த அறிவிப்பு ஒன்று நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் துருக்கியை தலைமையாக கொண்டு ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை அல்லது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆரம்ப கட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. கோர்மூஸ் நீரிணையை திறந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஈரான் மீது எந்த ஒரு போர் நடவடிக்கைகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது.